இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலங்களில் ஏதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் நன்மையாக வந்து சேரும். இந்த கம்யூனிகேஷன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, புதன் நாளே அப்டேஷன் அர்த்தம். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லேர்னிங் அண்ட் ஏர்னிங் நிறைய இருக்குது. ஆக இது அத்தனைக்குமே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சனின்னா ஏஜ்டுன்னு அர்த்தம், ஓல்டுன்னு அர்த்தம். எனக்கு வயசாயிருச்சு, ஏதாவது வேலை கிடைக்குமா, ஜாப் இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கும் பெட்டர் ஜாப் இருக்குது. ஆக இது அத்தனைக்கும் இந்த மாதம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குவிஞ்சு கிடக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் எனக்கு பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குங்கிறவங்க, அல்லது லோன் இருக்குங்கிறவங்க, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க, வட்டி கட்டுறேங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப கவனம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 12ஆம் இடம் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள். 8 அப்படின்னாலே ஆப்ரேஷன். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். கோச்சாரத்தில் அவர் கேட்டே அனுசம் இந்த நட்சத்திரங்கள் வழியாக உங்களுக்கு இந்த மாதம் பலன் செய்ய போகிறார். அது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தின் மூலமாக. அப்படி இருந்தாலே இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய அந்தஸ்து கூடும், கௌரவம் கூடும், புகழ் கூடும், வருமானங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். குறிப்பாக யாரெல்லாம் கவர்மெண்ட் மூலமாக காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அந்த நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது. அதுலேயும் இந்த டிசம்பர் மாதம் என்பது தமிழ் கார்த்திகை 15 மார்கழி 15 கலந்த நாட்கள். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலங்களில் ஏதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் நன்மையாக வந்து சேரும். எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு நன்மையாக இருக்குது. ரெண்டுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனே புதன் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் சுயதொழில் பண்ணுறீங்க, சிறு தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உங்களுக்கும் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. புதன் நாளே டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கமிஷன், கான்ட்ராக்ட் இந்த துறைகளில் இருக்கிறவங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்க, மீடியா லைனில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க, குறிப்பாக கார்கோ லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் உங்கள் தொழிலில் ஏற்றம், முன்னேற்றம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இதெல்லாமே கைகூடுவதற்கான வாய்ப்பு அல்லது அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. அதுலேயும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய எய்ம் என்ன, லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறங்கிற பிளானிங்கை இப்போ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிளானிங் கைகூடும், சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். இந்த காலங்களில் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். இந்த 3ஆம் இடம் இஸ் ஏ கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, புதன் நாளே அப்டேஷன் அர்த்தம். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லேர்னிங் அண்ட் ஏர்னிங் நிறைய இருக்குது. ஆக இது அத்தனைக்குமே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த புதன் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். அப்போ யாரெல்லாம் 6ஆம் இடம்னா சர்வீஸில் இருக்கிறீங்க, ஜாபில் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது, ஜாப் நல்லா இருக்குது, கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, குறிப்பாக ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கீங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, நல்லதொரு பேர் போன ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு வருமானம், ஏற்றம், முன்னேற்றம் நல்லா இருக்குது. என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆவேன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. நான் ஒரு செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருக்கேன், மெயிலை எதிர்பார்த்து காத்திருக்கேன், கிளிக் ஆகுமானா கண்டிப்பாக
நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, ப்ரொமோஷன் வேணுமா கிடைக்கும், இன்சென்டிவ் வேணுமா இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா கிடைக்கும், ரோல் மாறணுமா மாறலாம். இந்த மாற்றங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றமாக தான் இருக்குது, ஏமாற்றங்கள் இல்லை. அதனால் யாரெல்லாம் ஐடியலாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை உண்டு. நான் பார்க்குற வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சனின்னா ஏஜ்டுன்னு அர்த்தம், ஓல்டுன்னு அர்த்தம். எனக்கு வயசாயிருச்சு, ஏதாவது வேலை கிடைக்குமா, ஜாப் இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கும் பெட்டர் ஜாப் இருக்குது. ஆக இது அத்தனைக்கும் இந்த மாதம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குவிஞ்சு கிடக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திங்க. பொதுவாகவே நம்ம அந்த ராசி பலன் பார்க்கறது இந்த மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா, கிரகம் பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆக எப்போயெல்லாம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதோ அப்போயெல்லாம் நம்ம காரியம் சாதிச்சுக்கணும், முயற்சி பண்ணணும். அந்த முயற்சிக்குரிய கிரகம் 3ஆம் இடத்துல உங்கள் புதன் இருக்கார். ஆக வெற்றி என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்குது. அந்த வெற்றியை அனுபவிப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்கணும். அது மட்டுமல்ல, எவ்வளோ தூரத்துக்கு குயிக் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் மூவிங்காக நீங்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணுறீங்களோ, அல்லது உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ, அல்லது அப்டேட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கும் திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அமைவார்கள். அது மட்டுமல்ல, நல்ல உங்களுக்கு வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம், வளர்க்கலாம். அதுக்கும் இதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையவே கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் அடிவயிற்றில் பிரச்சனைகள் இருக்குது, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, உடலில் சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் எனக்கு பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குங்கிறவங்க, அல்லது லோன் இருக்குங்கிறவங்க, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க, வட்டி கட்டுறேங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப கவனம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 12ஆம் இடம் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள். 8 அப்படின்னாலே ஆப்ரேஷன், அல்லது உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது கவர்மெண்ட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது அத்தனையும் சேர்ந்தது தான். அதனால் இது அத்தனை விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நார்மலாக உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நார்மலாக ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் முழுவதும் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ அங்கே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும், தனியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க. நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.